எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும், அது எதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதை பார்த்த உடனே ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதையும், இதன் பின்னாடி நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி உங்களை மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். நேயர்களே, அபிஷேகா செய்த இந்த ஒரு செயலை கண்கலங்காம முடிந்தால் கேளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாளே இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறது. எலெக்ஷன் தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையில இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷனில் தீவிரமாக இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் இந்த ஒரு எலெக்ஷனில் பங்கேற்ற ஒரு காரணத்தினால. இப்படிலாம் இருக்கிறப்ப வேற எந்த ஒரு ஷோவுக்குமே டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத இந்த ஒரு சிச்சுவேஷனில் சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸுக்கு மிக பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் எப்பையெல்லாம் மைக்கை பிடிச்சி பாடுறாங்களோ அப்பையெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொடுது. இதை நான் சொல்லலை, இதை ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு பாடும் போதெல்லாம் எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது எங்கள் சேனலுக்கு வர டிஆர்பி ரேட்டிங்கானு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு பேசிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேயர்களே, அபிஷேகா செய்யற சாதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தொடர்ந்து பல சாதனைகளை சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல் ஸ்டேஜுக்கு வெளியும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எஸ்பிபி அம்மா ஜானகி, எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, சித்ராம்மா, இவங்க எல்லாருடைய குரல்லையும் பாட்டு பாடி அசத்தி இருக்கிறாங்க. பல நடிகர்களுடைய குரலில் பாட்டு பாடி அசத்தி இருக்கிறாங்க. இப்படி பல சாதனைகளை பண்ண நம்முடைய அபிஷேகா அவர்களை பற்றி ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குமா. அவங்க எந்த ஒரு பெட்ஸாக இருந்தாலுமே பிஸ்கெட் போடுவாங்களாம். அப்படி ஒரு முறை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு பெட்ஸ், அதாவது டாக்ஸுக்கு உணவு போட்டுட்டு வருவாங்களாம். திடீர்னு ஒரு நாள் அப்படி அவங்க உணவு போடும்போது அந்த டாக் இறந்துருச்சான். ஏதோ ஒரு டிசீஸ்னால் இறந்துருச்சான். அவங்க அந்த டாகுக்காக அங்கேயே பாடியிருக்கிறாங்க. அது சுற்றி இருக்கிற எல்லாரையுமே கண்கள் கலங்க வச்சுருக்குது அந்த ஒரு பாட்டு. அவங்க கண்கள் கலங்கி அன்னைக்கு பாடினதை இன்றைக்குமே அவங்க உறவினர்கள் ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க. அவங்க ஒரு டாகுக்காக அடிக்கடி ஸ்நாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக் இறந்துருச்சு. அவங்க அந்த இடத்துலையே பாடினாங்க. அது எங்களை எல்லாருமே கண்கள் கலங்க வச்சிருச்சு அப்படின்னு அவங்களுடைய உறவினர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூகத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.